ஓகே. இப்போ நேற்றைய தினத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றும் போது மத்திய அரசு பாராட்டிய விதமாகவும் பல விஷயங்களை அவர் பேசியிருந்தாங்க. மத்திய அரசு பாராட்டக்கூடிய விஷயங்கள் பல இருந்தாலும் கூட நாம அது குறிப்பிட்டு பேச வேண்டிய விஷயங்கள்ல சில ஒன்று முக்கியமான என்ன பார்த்தீங்கன்னா, பலவீனமான 5 நாடுகள் பட்டியலில் இருந்து உலகின் 5 வலுவான பொருளாதார நாடுகளின் பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கு இந்தியா அப்படின்றாங்க. பலவீனமான 5 நாடுகள்ல இருந்து உலகின் பொருளாதார ரீதியாக வலுவான 5 நாடுகள் இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றீங்களா? நிச்சயமாக. அதாவது ஒண்ணு ஏற்கனவே முன்னால என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, இந்த நாட்டை 2024 $5 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றுவோம்னு சொன்னாங்க. சரி. இப்ப அதை தள்ளி போட்டு இது 27, 28 அது வாங்குறதுக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாட்டுல மக்களுடைய எண்ணிக்கை கூடும்போது யதார்த்தமாக அந்த பொருளாதாரம் கொஞ்சம் வளரத்தான் செய்யும். அது எப்பவுமே பொருளாதாரம் வளர்ந்துட்டு தான் இருக்குது. அது 5 டிரில்லியன் உயரும் போது இது பண்ணாம இருந்தாலே வளரும்ன்றீங்க. ஆமா, அது யாருக்கு வளர்ச்சின்றதுதான் ரொம்ப குறிப்பாக பார்க்கணும். இன்னைக்கு அதானி, அம்பானி, டாடா, மகேந்திரா, அகர்வால் போன்றவர்களுக்கு எவ்வளவு வளர்ச்சி இருந்திருக்குது, சாதாரண மக்களுக்கு என்ன வளர்ச்சி இருந்திருக்குதுன்னு பாருங்க. ஆக்ஸ்ஃபார்ம் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. 50% மக்களுடைய வாழ்க்கை தரம் 2% கூட கூடல அப்படின்றாங்க. ஆனா மேல்பட்டத்துல இருக்கக்கூடிய 10% பேருடைய வாழ்க்கை வருமானம் பல மடங்கு இந்த காலகட்டத்துல அதிகரித்திருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நீங்க சராசரியை வச்சு எப்படி முடிவு பண்ண முடியும்? அப்போ என்ன பார்க்கணும்னு சொன்னா, பொருளாதாரம் என்பது இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடாக மாறிடுச்சு. சீனாவோட நம்ம எண்ணிக்கை கூடியாச்சு. அதனால பொருளாதாரத்துல நம்ம 5வது இடத்துல இருக்கிறோம்னு சொல்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது ஒட்டுமொத்த வருமானத்தை வச்சு சொல்றாங்க. 2வது ஒரு புள்ளி வர அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆண்டுக்கு 7.5% வளர்ந்து இருக்கிறோம். அதுக்கு முன்னால இருந்த 10 ஆண்டுகள்லயும் அதே மாதிரி வளர்ந்தாங்க. அதை நாங்க எடுத்துக்கிட முடியாது, அது தப்பான கணக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் 2 மேற்கோள் காட்டுறேன். அருண்குமார் இந்த நாட்டுல ரொம்ப ரெகனைஸ் பண்ண ஒரு பொருளாதார நிபுணர். அவர் பட்டியலிட்டு டீடைல்ஸோட சொல்றாரு, உண்மையில இந்த நாட்டினுடைய மொத்த வருமானம் 1.5% தான் கூடியிருக்குது, 7.5% சொல்வது தவறு. அதே மாதிரி வேலையின்மை அதிகரித்திருக்கிறது, வறுமை என்பது கூடியிருக்கிறதே தவிர குறையவில்லை. அவர் புள்ளி விவரங்களோடு சொல்றாரு. அதுக்கு பதிலாக இவங்க சொல்றது இல்ல நாங்க உலக அளவுல வளர்ந்துட்டோம், உலக நாடுகளோட ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த வளர்ச்சி கூடுதலாக இருக்கு. அது உண்மை. பல நாடுகளுடைய வளர்ச்சி என்பது 2%, 3% தான் இருக்கு. ஆனா நம்ம நாட்டுல ஒரு 5% கூட வச்சுக்கிட்டோம், அது ஒரு வளர்ச்சி தான், அதோட நல்லா இருக்கு. இது இந்த வளர்ச்சி யாருக்கு போய் சேருதுன்றதுதான் பெரிய விஷயம். இந்த ஒப்பிட்டு பார்க்கும் போது மற்ற நாடுகள்ல கல்வி இலவசமாக கொடுக்கப்படுகிறது, சுகாதாரம் இலவசமாக கொடுக்கப்படுகிறது, வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது. வேலை வாய்ப்பு இல்லைன்னா அதுக்காக ஒரு மானியம் கொடுக்கப்படுகிறது. அது நம்ம நாட்டுல இல்லையே. நாம ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நாடாகத்தானே அந்த நான் சொன்னேன் இல்லையா, வேர்ல்டு ஹங்கர் இண்டெக்ஸ்ல 101வது இடத்துல இருக்கிறோம்னா, அப்போ இது என்ன மாதிரி வளர்ச்சி, யாருக்கு வளர்ச்சி, எப்படிப்பட்ட வளர்ச்சி என்பதுதான் நம்ம ஆழமாக விவாதிக்க வேண்டிய விஷயம்.